மறுபிறப்பை கொடுக்கிறார். அந்த மறுபிறப்புக்கு அப்புறம் மனம் திரும்புதல், மறுபிறப்புடைய விளைவு மனம் திரும்புதல், விசுவாசம். விசுவாசத்தோடு நம்முடைய ரட்சிப்பு முடியலை. நான் ஆண்டவர் விசுவாசிட்டேன், எனக்கு ஆண்டவருக்கு எல்லாம் முடிஞ்சு இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த பாவியை குற்றமில்லாதவனா தீர்க்கிறார். நான் பரிசுத்தம் உள்ள கடவுள்கிட்ட குற்றவாளியா நம்ம ஐக்கியப்பட முடியாது. இப்போ கடவுள் நம்மளை குற்றம் இல்லாத பரிசுத்த பிள்ளைகளாக மாற்றுகிறார். அதுதான் நீதிமானா டிக்ளேர் பண்றாரு. நம்ம ஒரு கோர்ட்டு விஷயத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மகவேட்பு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். இந்த வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பைபிள் அதுக்கு என்ன சொன்னா புத்திர சுவிகாரம் அப்படின்னு சொல்லுது. பைபிள்ல நிறைய வசனங்கள் புத்திர சுவிகாரம். ஆனால் சொல்ற இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன் அப்படின்றார். சேஷ்ட புத்திரன் அர்த்தம் நிறைய முறை நம்ம வாசிக்கிறோம். அர்த்தம் தெரியுமா நமக்கு? சேஷ்ட புத்திரன் தலைப்பில்லை முதல் பிறந்த தலைப்பிள்ளைய நம்ம சேஷ்ட புத்திரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? அதுதான் நம்ம பைபிள் சில நேரம் புத்திர சுவிகாரம்னு சொல்லுது, மக வேட்புன்னு சொல்லுது. ஆங்கிலத்தில் அடாப்ஷன் சொல்லுவாங்க. அப்படின்னா தத்தெடுத்தல். கடவுள் நம்மளை தத்தெடுக்கிறார். தத்து யார் எடுக்க முடியும்? குழந்தை இல்லாதவங்க தத்தெடுப்பாங்க, அனாதையை தத்தெடுப்பாங்க. கடவுளுக்கு முன்பாக பாவம் செஞ்ச நீங்கள் நானும் அனாதைகளா, நம்முடைய மெய்யான தகப்பன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சனால அவங்களால நல்ல தகப்பனாக இருக்க முடியும். இப்போ கடவுள் நம்முடைய தகப்பனாக மாறுதல் அப்படி நம்ம சொல்றதை விட நம்மை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றுதல் தான் கரெக்ட். தேவன் நம்மைய அவருடைய பிள்ளையாய மாத்துறாரு. அது ரட்சிப்பினுடைய ஒரு பகுதி. நிறைய நேரம் அதை நம்ம சிந்திக்கிறோம். இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம இறையியல்ல அதை மகவேட்புன்னு சொல்லுவாங்க. இல்லைங்களா? அதுக்கு ஆதாரமா சில வசனங்கள் என்னோடு கூட நீங்கள வாசிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து சிந்திக்க போறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப என்ன சொல்றது அந்த வசனம்? வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வெறுமனே விசுவாசத்தை மாத்திர கொடுக்கல, அவருடைய பிள்ளைகளாக விசுவாசிக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தன்னுடைய பிள்ளையாக அவர் அங்கீகரிக்கிறார். உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரே ஒரு குமாரன் தான். பிதாவுக்கு ஒரே ஒரு குமாரன் இயேசு மட்டும்தான். பாவத்துக்கு அப்புறம் ஆண்டவர் சிலுவையில மரித்ததுக்கு அப்புறம் அவருக்கு பல குமாரர்கள், பல குமாரத்திகள். அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம நீதிமானாக்கப்படுதல்ல பார்த்தோம், கடவுள் ஜட்ஜா உட்கார்ந்துருக்கிறார். நம்ம குற்றவாளியா இருக்கிறோம். நமக்கு வழக்கறிஞரா இயேசு இருக்கிறார். இயேசு நம்முடைய கடனை தீர்த்து குற்றத்தை சுமந்து நம்மளை குற்றவாளி இல்லாம ஆக்கிட்டார். இனிமேல் நமக்கு ஆக்கினை கிடையாது, நியாய தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது. நம்மளை தேவன் முழுமையா குற்றவாளின்னு தீர்க்கிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த ஜட்ஜு இப்ப என்ன செய்யறாருன்னா, இப்ப அவர் குற்றவாளி இல்லைங்க, நான் ரிலீஸ் பண்ணேன் ஒரு ஜட்ஜு சொல்லலாம். ஆனா அந்த குற்றவாளிய தன்னுடைய பிள்ளையா ஜட்ஜு அங்கீகரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஒரு நீதிபதி ஒரு 100 கொலை பண்ணவனை ரிலீஸ் பண்ணது மாத்திரம் இல்ல, இனிமேல் நீ என் மகன், இனிமேல் என்னுடைய புத்திரன், நீ இனிமேல் என் வீட்டுக்கு வந்துடு, உனக்கு நீ ஜெயில் கிடையாது, உன் வீடு கிடையாது, என் வீடு அரண்மனை மாதிரி இருக்குது, என் வீட்டில் வா, இனிமேல் நீ என்னுடைய நீதியுள்ள பிள்ளைன்னு சொல்லி அந்த குற்றவாளிய தன்னுடைய அரண்மனைக்குள்ள ஒரு ராஜா அழைச்சிட்டு போற மாதிரி கடவுள் நமக்கு செஞ்சிருக்கிறார். இந்த ரட்சிப்புல மிக முக்கியமான ஒரு சத்தியம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பயங்களும் கவலைகளும் பாரங்களும் போறதுக்கு இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். இயேசு நமக்கு சம்பாதிச்சது வெறும் பாவ மன்னிப்பு மாத்திரம், வெறும் பாவ விடுதலை மாத்திரம் இல்லை, வெறும் நம்மளை குற்றத்தை நீக்க மாத்திரம் இல்லை. பைபிள் சொல்லுது அவரோடு கூட உன்னதங்களை உட்கார வச்சிருக்கிறாருன்னு சொல்லு. தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த கனத்தையும் மகிமையும் நாம பகிர்ந்து கொள்ளும்படியா, குமாரனை போல உங்களை என்னையும் பார்க்கும்படியா பிதாவாகிய தேவன் இயேசுவை போல உங்களை என்னையும் நீ பார்க்கிறார். அதுதான் தத்தெடுத்தல்.
பாவியை தன்னுடைய பிள்ளையாக தேவன் தத்தெடுக்கிறார். நீதிபதி குற்றவாளியை தன்னுடைய குடும்பத்துல சேர்க்கிறார். நம்ம மறுபிறப்புல பார்க்கிறோம், நமக்கு புதிய இருதயத்தை கொடுக்குறார். ஒரு புதிய மனுஷனா கடவுள் நம்மளை மாத்துறார். இந்த மக வேட்புல கடவுள் நமக்கு புதிய தகுதியை கொடுக்குறார். நம்முடைய அடையாளம் மாறுது. நமக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய உயர இடத்துல கடவுள் நம்மளை வைக்கிறார். ஒரு புதிய உறவு முறை நமக்கு கடவுளுக்கு ஏற்படுது. பாவம் செஞ்ச உடனே நம்ம கடவுளுக்கு சத்துரா இருந்தோம். இயேசு பாவத்துக்கு மறிச்ச உடனே கடவுளும் நம்மளும் நண்பர்களா மாறணும். ஆனா இந்த மக வேட்புல வெறும் சமாதானம் பண்ணக்கூடிய 2 நண்பர்களா மாத்திரல்ல, கடவுளுடைய சொந்த பிள்ளைகளா, அவருடைய புத்திரர்களாக அவருடைய வீட்டுக்குள்ள நித்திய பரலோகத்துக்குள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். அதை கடவுள் நமக்கு கொடுக்குறார். இன்னொரு ஆதாரமான வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 15-16 வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 15-16 வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்க என்ன சொல்றாங்க? பவுல் எழுதும் பொழுது என்ன சொல்றாரு? வெரி குட். அவர் சொல்றாரு, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி அப்படின்றார். பாவம் நம்மளை அடிமையா வச்சிருக்கனால தான் நமக்கு பயம் வருது. பாவம் நம்முடைய மனசாட்சியில குற்ற உணர்வு வைக்கிறதுனால நமக்கு பயம் வருது. பாவம் நம்மளை பெரிய சிறைச்சாலைக்குள்ள போடுறதுனால தான் நமக்கு சந்தேகம் வருது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து துக்கப்படுறோம், அழுகிறோம். என்ன ஆகும், நாளைக்கு என்ன ஆகும், எதிர்காலம் எப்படி ஆகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி ஆகும், வயசான எப்படி ஆயிரும்ன்ற பயம்லாம் நமக்கு ஏன் வருதுன்னா, நம்ம பாவத்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய சிந்தையில நம்ம இருக்கோம். அவர் சொல்றாரு, நீங்க இனி அடிமையா பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இனி கடவுளை நீ ஆண்டவரேன்றதில்ல, நீ அப்பா பிதாவே நீ கூப்பிடலான்றார். அதான் இயேசு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லும்போது என்ன சொன்னார்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் ஆண்டவரேன்னு சொல்லல, எங்கள் பிதாவே. உங்களுக்கு உரிமை இருக்குது. அவர் உங்க தகப்பன், அவர் உங்க அப்பா. அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, அவர் தான் உங்களுக்கு அடைக்கலம். அவ்வளவு மேன்மையான ஒரு உறவை தேவன் நமக்கு ரட்சிப்பின் மூலமாக கொடுத்திருக்கிறார். அதை நான் திரும்ப அவர் சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்முடைய ஆத்துமால பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் போது அந்த சாட்சியை உறுதிப்படுத்துறார். தேவன் நமது பிதாவாக இருக்கிறார்னு சொல்லி. இப்ப நம்ம பயம் இல்லாம பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை இது தேவன் நமக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் மூலமாக. பாவம் பயத்தை கொண்டு வருது, ரட்சிப்பு தைரியத்தை கொண்டு வருது, ரட்சிப்பு நம்பிக்கையை கொண்டு வருது, ரட்சிப்பு நம்ம பலத்தோட நிற்பதற்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுக்குது. கலாத்தியர் 4:7 வாசிங்க. கலாத்தியர் 4:7. இப்ப இங்க என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு இந்த வசனத்துல? கிறிஸ்துவுக்குள்ள நீ புத்திரனா இருக்கிறன்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கடவுள் நீ உன்னையும் இயேசுவையும் ஒரே மாதிரி பார்க்கிறார். இயேசுவுக்கு இருக்கக்கூடிய எல்லா சிறப்பு உரிமைகளும் இப்போ எனக்கு இருக்கு. இயேசு பிதாவை அப்பான்னு கூப்பிடும் பொழுது நான் சித்தப்பான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நான் தாத்தான்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுக்கு அவர் அப்பானா எனக்கு அவர் அப்பா. இப்போ நானும் இயேசு சகோதரர்கள். இது நிமித்தம் அவர் நம்மை சகோதரராக பாவித்தார்னு நமக்கு சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவ்வளவு பெரிய மேன்மையான சிலாக்கியத்தை கடவுள் நமக்கு ரட்சிப்பின் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:23 வாசி. ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம்.
இந்த வசனம்லாம் நீங்க வாசிச்சிருப்பீங்களா, சிந்திச்சிருப்பீங்களா எனக்கு தெரியல. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நம்ம எதுக்கு காத்திருக்கிறோம்னு அது சொல்லுது. புத்திர சுவிகாரம். தமிழ்ல இந்த வார்த்தையை நம்ம இப்போ பயன்படுத்துறதே இல்லை வழக்கத்துல. அதனால நமக்கு அதோடைய அர்த்தமும் தெரியறது இல்லை. ஆங்கில பைபிள்ல பார்த்தீங்கன்னா அடாப்ஷன் அப்படின்னு அது போட்டிருக்கு. கடவுள் நம்ம சரீர மீட்பாகிய மகிமைக்கு தத்தெடுத்திருக்கிறார். ஒரு குழந்தை பாதுகாப்பற்று, ஒரு குழந்தைக்கு தகப்பன் இல்லாம, தாய் இல்லாம, சொத்து இல்லாம, அது அனாதைய குப்பையில இருக்குது. அந்த குழந்தைய என்னுடைய குழந்தையா நான் உரிமை கோருவதற்கு அதுக்கு நான் பணத்தையோ பொருளையோ எனக்குரிய எல்லாத்தையும் கொடுத்து அந்த குழந்தைய என் வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்னுடைய எல்லா சொத்துக்கும் இனிமேல் அந்த குழந்தை தான் உயிர். என்னுடைய எல்லா மூலதனத்துக்கும் அந்த குழந்தை தான் உயிர் நான் எழுதி கொடுக்குறேன். அதை தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தை அவர் நம்ம கொடுத்துருக்கிறதுனால அந்த மீட்புக்காக நம்ம கெஞ்சி நிற்கிறோம். அப்பா வானத்தை பூமி படைத்த பெரிய தேவனாக இருக்கிறார். நான் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ இல்லை. நான் தத்தெடுக்கப்பட்டிருக்கேன்னா, ஆனால் அவர் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கிறேன். எனக்கான எல்லா சிறப்பு உரிமைகளும் அவர் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு தான். நான் அப்போ எதுக்காண்டி காத்திருக்கிறேன்னா, அந்த சரீர மீட்புக்காக காத்திருக்கிறேன். அதை ஏன் என்னால் உணர முடியல? நான் சரீரத்தில் என்னால் உணர முடியாது. என்னுடைய சரீரம் மீட்கப்பட்டாதான் இந்த புத்திர சுவிகாரத்தினுடைய மகா மேன்மையான சத்தியத்தை நான் அனுபவிக்க முடியும்னு சொல்றார். இதுவரை எப்படி நீதிமான் நமக்கு ஒரு டெக்ளரேஷனோ, இந்த புத்திர சுவிகாரமும் ஒரு டிக்ளரேஷன் தான். கடவுள் நம்ம புத்திரர்களா என்றாரு, பாவிச்சிருக்கிறாரு. இன்னும் நம்ம அவருடைய வீட்டுக்குள்ள போகல. ஆனா நம்ம அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தால சம்பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதை எப்போ உணர முடியும்னா, இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ண இருக்கிற அந்த ஸ்தலத்துல அவருடைய மகிமைக்குள்ளாக நம்ம போகும் பொழுதுதான் அந்த அந்த சரீர மீட்பாகி அந்த புத்திர சுவிகாரத்தை நம்ம அடைய. அதுக்கு தான் நம்ம தவிச்சிட்டு இருக்கோம். பவுல் சொல்றான், அதுக்கு தான் தவிச்சிட்டு இருக்கிறேன். என் அப்பாவுடைய வீட்டில் நான் போகணும், எனக்கு மெய்யான பாதுகாப்பு சமாதானம் உள்ள இடத்துக்கு நான் போகணுன்றதை அவர் சொல்றார். கலாத்தியர் 4:4-5 திரும்ப வாசி. கலாத்தியர் 4:4-5, 4 அதிகாரம் 4-5 வசனம். நாம் புத்திர சுவிகாரத்தோட வாசிங்க 4:5. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையவும் புத்திர சுவிகாரத்தை அடையவும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்கிறதற்காக கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசு ஏன் அனுப்புனார்ன்றதுக்கு பதில் சொல்லுது. ஏன் காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்துல இருந்து இயேசு ஏன் அனுப்புனாரு? 4வது வசனம் சொல்லுது, நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படி. அதான் தெளிவா சொல்லுது. நம்மளை புத்திர சுவிகாரத்தை கொண்டு வர்றதுக்காண்டிதான் இயேசுவை இந்த உலகத்துல அனுப்பினார். கடவுளுடைய அடிப்படையான நோக்கம் உங்களை என்னையும் பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறதல்ல, அது ஒரு பகுதி தான். அவருடைய பிரதான நோக்கம் உங்களை அவருடைய பிள்ளையாக அங்கீகரிப்பது, உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவது, உங்களை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்காக தான் அவர் இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்தில் அனுப்பினார்னு சொன்னார். ஒரு புறம் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துல வந்தாதான், பாவத்தை போக்க இயேசு வந்தாதான். அதை விட மேன்மையான ஒன்றை கடவுள் உங்களுக்கு எனக்கும் சம்பாதித்து கொடுப்பதற்காக இயேசுவை அனுப்பியிருக்கிறார். தனது சொந்த குமாரனை புத்திர சுவிகார அடையும்படியாக அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். ரைட். எபேசியர் 1:6 வாசிங்க. எபேசியர் 1:6. எபேசியர் 1:6 வசனம். நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது? இப்ப எவ்வளவு வசனம் இந்த இந்த விஷயங்களை பேசுது. ஆனா நம்ம பைபிள்ல அதை கவனிக்காம இருக்கோம். இதை குறிச்ச மேன்மைகளை புரியாம புத்திர சுவிகாரத்தை திரும்ப திரும்ப எல்லா நிருபத்திலையும் நீங்க இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். எல்லா நிருபத்திலையும் ஆண்டவர் இதை பிரதானமா சொல்றார். உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மளை ஏன் அவர் முன் குறிச்சிருக்காருன்னா, தமக்குள்ளாக சுவிகார புத்திரராக்கும்படி. அவர் பாவம் இல்லாத தேவதூதர்களை படைச்சார். 1000 தேவதூதர்கள் வல்லமை படைத்தவர்களா அவரை தரிசிக்கிறாங்க.
அந்த தூதர்களுக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுக்கல. தூதர்கள் இடத்துல பாவம் இல்லை, தூதர்கள் இடத்துல கலகம் இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வேலையை போய் தூதர்கள் செய்வாங்க. அவர் ஒரு தேசத்தை அழிக்கணும்னு முடிவெடுத்தாருன்னா தூதர்கள் உடனே இப்போ அழிப்பாங்க. அவர் ஒரு தேசத்தை, ஒரு சேனையை பாதுகாக்கணும்னு முடிவெடுத்தால் லட்சக்கணக்கான தூதர்கள் அங்கே போவாங்க. அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய அநேக தூதர்கள் உண்டு. ஆனால் அந்த தூதர்களில் ஒரு கூட்டம் பாவம் செஞ்சு பிசாசா மாறின பொழுது அந்த தூதர்களை தன்னுடைய புத்திரராக பிள்ளையாக தேர்ந்தெடுக்க அவர் சித்தம் வைக்கலை. மனு குலமான உங்களை என்னைன்னா அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக சித்தம் வச்சாங்க. நம்ம அவருக்கு கீழ்ப்படியலை, நம்ம பலமுள்ளவர்கள் அல்ல, நம்ம அழிந்து போகிறவர்கள், காலத்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் தெரிஞ்ச பொழுதும் நம்மை மீட்கும்படியாக புத்திர சுவிகாரத்தை அடைவதற்காகவே ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ரைட். எபேசியர் 1:6 கடவுளுடைய நம்ம அதை வாசிச்சோம். நம்முடைய ரட்சிப்பின் நோக்கமே நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்காக தான். சரிங்களா? இப்போ இந்த அடாப்ஷன், இந்த புத்திர சுவிகாரத்தின் மூலமா நம்ம பாவ குடும்பத்திலிருந்து பிரிந்து தேவ குடும்பத்தில் இணைக்கப்படுறோம். இனி நமக்கு புதிய உறவு, வெறும் புது அப்பா மாத்திரம் அல்ல, புதிய சகோதர சகோதரிகளையும் நம்ம பெற்றுக்கிறோம். இதைதான் இயேசு நம்ம மார்க் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல கடைசி அவர் சொல்றாரு. அது கொஞ்சம் முன்னாடி 31 இருந்து வாசம். மார்க் 3ஆம் அதிகாரம் 31 இருந்து 35 வரைக்கும். அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். சொல்றாருங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார். நீங்க இயேசுவுக்கு தாய் மரியாள்னு சொல்றீங்க. இயேசு இங்க யாரு தாயின்றாருதா? என்னுடைய தாயார்னு இயேசு யார சொல்றாரு? இயேசுடைய சகோதரர்கள் நீங்க யோசேப்பு யோசேன்னு சொல்லுவீங்க. அவர் யார சொல்றாரு? புரியுதுங்களா? இப்ப பாருங்க, லிட்டரலாவே இயேசு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வர்றாங்க. இப்ப ஏன் அவங்க வந்தாங்க? ஏன் பார்க்க வந்தாங்க? நம்மளா ஒண்ணு சொல்லுவா. இதுக்கு மேல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு எதிர்ப்பு நிறைய வருது ஊழியத்தில். பரிசேயர்கள்லாம் அவர் பைத்தியம் பிடிச்சிருச்சு அவருக்குன்றாங்க. வேதப்பாரர்கள்லாம் அவர் பெயல்செபூல்னாலதான் பிசாசத்தோடு அவருக்கு எதிர்ப்பு வருது. அவர் மதிமயங்கி இருக்கிறார், அவர் ஊழியத்துல டயர்டா இருக்கிறார். இந்த செய்தி எல்லாம் அவருடைய சொந்த ஜனங்களுக்கும் வீட்டுக்கும் போகுது. இப்ப ஏன்னா அவர் பைத்தியக்காரத்தனமா என்னமோ செஞ்சுட்டு இருக்கான்னு மக்கள்லாம் சொல்றாங்களே, என்னதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. அந்த இடத்துலதான் இயேசு இப்ப அவர்களுக்கு சொல்றாரு. அவங்க வெளியே நிக்கிறாங்க, கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால மரியாதை சகோதரர்கள் வெளியே நிக்கிறாங்க. அவர் அழைக்கிறாங்க. இப்ப சொல்றாங்க, உங்களுடைய தாயார் நிக்கிறாங்க, உங்களுடைய சகோதரர் நிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உங்களுடைய அம்மாவும் சகோதரர்களும் இருக்கிறாங்க. இயேசு அங்க ரொம்ப தெளிவாங்க சொல்றாரு. தம்மை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி சொல்றாங்க. பேசி கேட்கிற 33ல, என் தாயார் யார், என் சகோதரர் யார்? யார் என் அம்மா, யார் என் சகோதரர்? நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறவங்கன்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்றாரு. தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்துன்னு இதுல பார்க்கிறோம். நீங்க மத்தேயுல பார்க்கும் பொழுது தமது சீசர்களுக்கு நேரே தமது கரத்தை நீட்டின்றோம். அது ரொம்ப குறிப்பா தன்னை பின்பற்றுகிற சீசர்களை பார்த்துதான் அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. அவர் சொல்ல என்ன சொல்றாரு? இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இங்க இருக்கிறாங்க எங்க அம்மா, இங்க இருக்கிறாங்க என்னுடைய சகோதரர்கள். ஏன் அவங்கள சொன்னார்? அவரை பின்பற்றி நடந்த அவங்க அவரால் முன்குறிக்கப்பட்டு அவரை விசுவாசித்து பின்பற்றி சீசனை ஆனனால அவர் சொல்றார். அவர் தன்னுடைய தாயா யாரை பார்க்கிறாருன்னா உங்களை என்னையும் பார்க்கிறார். சகோதரலா யாரை பார்க்கிறாருன்னா அவருடைய விசுவாசிகளா இருக்கிற உங்களை என்னையும் தான் உண்மையான சகோதர சாரிகளா போகிறார். உண்மையான உறவுன்றது மாம்சத்துல பறக்கிறது இல்லை. அதான் யோவான் 1ஆம் அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஆவியில பறக்கிறதா உண்மையான உறவு. இரத்த சொந்தமான உறவை விட இது ரொம்ப அதிகமான பாண்டுள்ள ஒரு உறவு.
கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகளா விசுவாசத்துல இருக்கக்கூடிய உறவு தான் நித்தியத்துக்கு வரும். நித்தியத்துக்கும் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கக்கூடிய உறவு. அதுதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய இஷ்டத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான். விசுவாச ஒரு புதிய குடும்பத்தான சொல்றார். உண்மையான குடும்பம்ன்றது ஆவியின் குடும்பம். அது ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறது தான் மெய்யான உறவு உள்ள குடும்பம். அதுதான் ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாங்க. சரிங்களா? சுதந்திரனா ப்ரிவிலேஜ், வெறுமனே பிள்ளை இல்லை. அந்த பிள்ளைக்கு தகப்பனுக்கூடிய எல்லா சிலாக்கியங்களையும் எழுதி கொடுக்குறது. அநேக பிள்ளைகள் இருந்தாலும் குறிப்பிட்ட பிள்ளைக்கு சுதந்திரவாளின்னு சொல்லுவாங்க. அவன் தான் இனி எல்லாம், அவன் தான் எல்லாம் பொறுப்புடையல, அவன் தான் எல்லாத்துக்கும் முதன்மையான. அப்படி தேவன் நம்ம அவருக்குள்ளாக வைத்திருக்கிறார். ரைட்? இப்போ நான் புத்திர சுவிகாரத்தை அடைஞ்சிருக்கிறேனா? எனக்குள்ள ஆண்டவர் என்னை தத்தெடுத்திருக்கிறாரா? நான் ஆண்டவருடைய பிள்ளையா? அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம விசுவாசத்தை வச்சு நம்ம அதை அடையாளப்படுத்துறோம். இன்னும் ஒரு சில காரியத்தை வேதம் நமக்கு சொல்லுது. மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம் வாசி. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப இயேசு வாயை திறந்து சொல்றார், யாரு தேவனுடைய புத்திரர்? யாரு? என்ன சமாதானம்? யாருக்கு சமாதானம்? எப்படிப்பட்ட சமாதானம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த சமாதானத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் எனக்கு என்ன சமாதானத்தை கொடுத்தாருன்னா, நான் கடவுளுக்கு எதிராக கோபத்தோட பகையாளியா இருக்கும் பொழுது என்னையும் தேவனையும் ஒருங்கிணைத்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு சகித்து சமாதானத்தை உண்டு பண்ண குலோசியர் அதான் நம்ம பார்த்தோம். அவர் சிலுவையில ஆணி அடித்து நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஒப்புரவாக்குனார்னு பார்த்தோம். இந்த ஒப்புரவாக்குதலை நான் என்னுடைய குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் நான் செய்யணும். மற்றவங்களுடைய பாவத்தை குற்றத்தை சகிச்சு அவர்களிடத்துல முதல்ல அவர்களை கடவுளுக்குள்ள சமாதானப்படுத்தணும். அப்படின்னா பாவத்தை கண்டும் காணாம வர்றதில்லை, பாவத்தை கண்டிக்காம இருக்கிறதில்ல, பாவத்தை கண்டித்து உணர்த்தி சமாதான வழியை சொல்றது, பாவம் செய்ய விடாம தடுக்கிறது, பாவத்தை நீதிக்கு ஏதுவாக அந்த மாற்றுகிறது தான் சமாதானம் பண்ணுகிறதுன்றதை நம்ம பார்க்கிறோம். ரைட்? மத்தேயு 5வது அதிகாரம் 44-45 திரும்ப சொல்றார். மத்தேயு 44-45 வாசிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்ப எப்படி புத்திரரா இருப்பீங்க? எப்படி என்ன செஞ்சா புத்திரரா இருப்பீங்க? நம்ம சத்துருக்களை சிநேகிக்கணும். அப்புறம் வந்து நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காக அவங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் செய்யணுமா? நான் கேட்க நல்லா இருக்கு. செய்யணுமா? சத்துருவை நேசிக்கிறோமா? சத்துருவை குறிச்சு புற சொல்றோம். சத்துருவை யாரையாச்சும் பிடிக்கலன்னா தீர்த்துறோம், அவங்கள நீதி செலுத்திடுறோம். நம்ம யாரையாச்சும் வெறுத்தோன்னு சொன்னா அவங்க மேல அதிகமா கோபப்படுறோம். ஆண்டவர் இதை கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையான சத்தியம். மற்ற எந்த மதமும் அதை சொல்லலை. இயேசு ஒருத்தர் தான் அப்படி சொல்றார், ஒரு சத்துருவை நேசின்றார். உலகத்துல ரொம்ப கடினமான ஒரு காரியம், எனக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க நான் அன்பு கூறது. உங்க கணவன் உங்களை பிடிக்கலன்னா அவரை தான் அன்பு கூறணும். உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகளை பிடிக்கலன்னா அவர் தான் நேசிக்க சொல்றார். நடைமுறை வாழ்க்கையில நம்ம செய்ய மாட்டேன்றோம். நம்ம சத்துரு வந்துட்டா வழி விலகி போறோம், மூஞ்ச திருப்பிடுறோம். சத்துருவை மன்னிக்க முடியல, தூசிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியல. ஒரு வார்த்தை தப்பா பேசிட்டா நம்ம 2 வார்த்தை கோவப்பட்டு பேசுவோம். இப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது தேவனுடைய புத்திரருக்கான அடையாளம் ஒரு பொழுதும் இல்லை. தேவனுடைய புத்திரருக்கான அடையாளமா இயேசு சொல்றார், நீ தேவனுக்கு எப்ப புத்திரனா இருப்பானா,
நீ சத்துருவடத்துல அன்பு செலுத்தும் பொழுது பொறுமையா போனோம்னா ஆ, என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து நடிக்கிறாங்கன்ற ஒரே வார்த்தையில நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து போறோம் பாத்தீங்களா, அப்ப இவங்க வந்து நடிக்கிறாங்கங்கிற பேச்சு தான் கரெக்ட். நம்ம இருக்கலாம் நினைச்சு பொறுமையா போறோம், விட்டு போறோம், எல்லாமே செய்யறோம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க நடிச்சு பழகிறாங்கன்னு சொல்றாங்க. ரைட். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சொல்றவங்களுடைய வார்த்தைகளையோ துர்ஷனங்களையோ நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உண்மையா அன்பு கூர்ந்து நீங்க உண்மையா நடந்தீங்கன்னா தேவன் உங்க நேர்மையை பார்த்து உங்களை தன்னுடைய பிள்ளையை அங்கீகரிச்சு அதற்கான நன்மையை கொடுக்குறார். இப்ப இயேசுவும் யூதாசை நேசிச்சார். யூதாசு பெரிய ஒரு துரோகி, வேஷம் போட்டுட்டே இருந்தான். ஆனா இயேசு எந்த இடத்துலையுமே யூதாசை ஆக்ரோஷமா பேசியோ யூதாசை திட்டியோ நீ பார்க்க முடியாது. ஆனா யூதாசை கண்டிச்சுட்டே இருந்தார். அவன் உங்களெல்லாம் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான், உங்களெல்லாம் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான், இதை தாளத்துல கையெடுக்கிறவன் என்னை திருவிருந்து பங்கு பெறுப்பவர் கூட சொல்றாரு, இதுல பங்கு பெறுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான். நீங்க சிலுவை கெத்செமனேல கைதி பண்ண வர்றப்ப கூட யூதாசு துரோகின்னு இயேசுக்கு நல்லா தெரியும். அவன் வந்து முத்தம் கொடுக்கும் பொழுது இயேசு ஒரு வார்த்தை சொல்றார், இதுதான் சத்துருவை சிநேகிக்கிறார். துரோகியேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அயோக்கிய பயலே, எவ்வளவு நாள் என் கூட இருந்த, எவ்வளவு அற்புதத்தை பார்த்த, எவ்வளவு நன்மையை நீ பெற்றுக்கொண்ட, உனக்கு நான் எங்க துரோகம் பண்ணேன், எவ்வளவு அன்பு நான் உன்கிட்ட பாராட்டேன்னு இயேசு எங்கேயுமே சொல்றேன். அவன் மோசமா துன்மார்க்கமா முத்தத்தால காட்டி கொடுப்ப கூட அவன் சிநேகிதனே, முத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்குற அப்படின்னா. சாகிற வரைக்கும் ஆண்டவர் யூதாசை நேசிச்சுட்டே இருந்தார். யூதாசை மன்னிப்பதற்கான கதவை இயேசு அடைக்கவே இல்லை, யூதாஸ் தான் அடைச்சிட்டு போனான். அதனால நம்ம பேதுருவையும் யூதாசை ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஆண்டவர் பேதுருவை மன்னிப்பதற்கு கதவை திறந்து வச்சார், ஆனா அவன் ஓடி வந்துட்டான். இயேசு உயிர் தெழுந்த உடனே 3 முறை மறுதளிச்ச பேதுரு அவர்கிட்ட ஒப்புரவாகணும்னு சொல்லி ஓடி வர்றான். அவனை சொல்ல போனா அவனை பரியாசம் பண்ணார் இயேசு. நீ உண்மையாவே என்னை நேசிக்கிறியான்னு கேட்கிற, இவ்வளவு நாள் என் கூட இருந்தியே, உன் அன்பு உண்மையா? முற்சேவருடைய அரண்மனையில நீ எப்படி நடந்துக்கிட்டதா சொல்ற, உண்மையா உன் அன்பு உண்மையா? ஆண்டவரே அவங்க நேசிக்கிறேன், அப்படியா? உண்மையாவே நீ நேசிக்கிறியா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு யோசிச்சு பாரு பேதுரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரே நான் உண்மையாவே உங்களை நேசிக்கிறேன். அப்ப சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே, என்னுடைய பலம் பலவீனம் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி பேதுரு அந்த இடத்த விட்டு ஓடவே இல்லை. இயேசு மன்னிக்கிற வரைக்கும் பேதுரு அங்க நின்றுட்டே இருக்கிறார். ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா உங்களுக்கு பிரியமா வாழ முடியல. ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆனா உங்க வார்த்தையை கீழ்ப்படிய முடியல. உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு பயந்து எதையும் செய்ய முடியலன்றதை ஒத்துக்கிறார். அப்புறம்தான் நீ ஆடுகளை மெய்ப்பாயாகன்னு சொல்லி அவருக்கு பலத்தை கொடுத்து இயேசு பேதுருவோட ஒப்புரவாகி அந்த ஒப்புரவாகதை ஊழியத்தை செய்யும்படியா அவர் கொடுக்குறார். சில பைபிள் முழுவதும் நம்ம தேவனுடைய புத்திரர்கள்னா இந்த அடையாளம் நம்ம பெற்றுக்கொண்டிருக்கோம். ஒரு ராஜா விட்டு மகன் அப்படின்னு சொன்னா, எங்க அப்பா ராஜான்னு சொன்னா அந்த ராஜாவுக்கு எந்த விதமான அவமானத்தை நான் கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய நேரம் பெற்றோர்கள் வாலிப பிள்ளையில பார்த்து சொல்லுவாங்க, என் மானத்தை வாங்கிறாத நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் பேரை கெடுத்துறாது, எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் அதை பிள்ளைகளுக்கு சொல்றாங்கன்னா, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய நிலையில இருந்து நீ கவனமா வாழணும். இப்போ இப்படிதான் புத்திர சுவிகாரத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கடவுள் நம்ம அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய பொறுப்பு. ராஜாவோட பிள்ளையா அவமானமா எங்க அப்பாவுக்கு நான் களங்கப்படுத்தவே வாழ்ந்துடக்கூடாது. என் பேச்சோ சிந்தையோ எங்க அப்பாவுக்கு எந்த அவமானத்தையும் கொடுத்துடக்கூடாது. மாறா எங்க அப்பாவை கனப்படுத்துற மாதிரி நான் இருக்கணும். எல்லாரும் என்ன பார்த்து எங்க அப்பாவை மெச்சிக்கணும். ஒரு ஒரு வாலிபத்துல நீங்க ஒரு பிள்ளைகிட்ட ஒரு அமைதி ஒரு ஒழுக்கத்தை பார்க்கும் பொழுது, வாலிப பிள்ளை பொறுமையா எல்லா வேலையும் செய்யறதை பார்க்க, இந்த காலத்துல இப்படி ஒரு பெண் பிள்ளையா, இந்த காலத்துல இப்படி ஒரு வாலிப பிள்ளைலாம் நீங்க பார்க்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பை நம்ம மெச்சணும். யாருப்பா அவங்க அப்பா அம்மா இப்படி வளர்த்துருக்காங்க பையன், இப்படி ஒரு பொண்ணா இப்படி ஒரு பையனா, இப்படிதான் ஆண்டவர் புத்திர சுவிகாரத்தை நம்ம கிட்ட திருப்பாக்குறார். நமக்கு இந்த அடையாளத்தை ஏன் கொடுத்துருக்கிறான்னு சொன்னா, நம்ம இந்த புறஜாதி மக்களை போல இல்லை, நம்ம ராஜா வீட்டு பிள்ளை. இப்ப நம்ம எவ்வளவு உண்மையா எவ்வளவு நீதியா பரிசுத்தமா நம்மளை பார்க்குறவே இயேசுவை பார்க்கணும். நம்முடைய நடக்கையிலே நம்முடைய சிந்தையிலையும் நம்முடைய முகத்துல இயேசு எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம நடக்கணும். அதுக்குதான் அந்த அடையாளத்தை ஆண்டவர் பேதுருட்ட கொடுத்தாரு.
அதுக்கப்புறம் நீங்க பேதுருவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மிரட்சியா இருக்கும். பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் குத்தப்பட்டு மனம் திரும்ப. இயேசு பிரசங்கம் பண்ணி கூட அவ்வளவு பேர் ரட்சிக்கப்படல. பேதுருவுடைய நிழல் பட்டுலாம் சுகமாகறான். இயேசுடைய நிழல் பட்டு கூட யாரும் சுகமாகல. பேதுரு அந்த அளவுக்கு அந்த சிலுவையை சுமந்து இயேசுடைய பேரை எந்த இடத்துல இயேசுவை மறுதளிச்சானோ அதே இடத்துல தைரியமா நின்று அவர் தான் ரட்சகர், நீங்க சிலுவையில் இருந்த அவர் தான் ஜீவாதிபதி, அவர் தான் மகிமையின் தேவன்றதை அந்த இஸ்ரவேலருக்கு முன்னாடி சாட்சியாக சொன்னான். அதுக்கு அவனை ஜெயில போட்டாங்க, பரியாசம் பண்ணாங்க. ஆனால் அந்த புத்திர சுவிகாரத்துக்கு பாத்திரமா பேதுரு வாழ்ந்தான், பவுல் வாழ்ந்தான். அப்படி நம்ம பைபிள்ல பல நபர்களை பார்க்கிறோம். அதற்காக தான் நாம அந்த அடையாளத்தை நம்ம பெறுகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ரைட்? இப்போ நம்ம தேவனது பிள்ளைகள்னு சொல்லும் பொழுது நம்முடைய பாதுகாப்பு உறுதியானது. அதை வந்து எந்த நிலையிலும் மறந்துடக்கூடாது. சொல்லாரு, உங்க தலையில் உள்ள மயிலெல்லாம் நான் எண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு நாள் நீங்க தலை செய்யும் பொழுது எத்தனையோ முடி கீழே விழுது, உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஆனா அவர் எண்ணி வச்சிருக்கிறானா? உங்க தலையில இருந்து ஒரு முடி விழும் பொழுது எத்தனை முடி விழுச்சுன்னு அவர் எண்ணி வச்சிருக்கிறேன்றார். அப்படின்னா என்னதுன்னா, உன்னை ஒட்டு மொத்தமா நான் பாதுகாத்துட்டு இருக்கிறேன், நீ உன்னை பத்தி முழுமே எனக்கு தெரியும், என் அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது, என் அனுமதி இல்லாம யாரும் உன் மேல கை போட முடியாது, என் அனுமதி இல்லாம யாரும் உன்னை தூசிக்க முடியாது. இப்போ குழந்தையா டேஃபி இருக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தை வந்து அந்த பெற்றோர்களுடைய பார்வையிலே தான் இருக்கும். யாரும் அந்த குழந்தைய அவங்ககிட்ட இருந்து எடுத்துட முடியாது, யாரோ அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் வச்சிட முடியாது. அவங்க அப்படி கண்ணு கருத்தமா பார்ப்பாங்க. பாவத்தில் இருக்கிற நாமே நம்முடைய பிள்ளைகளை இப்படி பார்க்கும் பொழுது அவர் அண்ட சராசரங்களை ஆளக்கூட மகா பெரிய தேவன் அவருடைய பிள்ளை என்ற அடையாளத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு ஏதாச்சும் நடக்குமா? அவருடைய கரத்தை தாண்டி யாரும் நம்மளை செஞ்சிருவாங்களா? அவருடைய கரத்தை தாண்டி யாரும் நம்மளை தூசித்திருவாங்களா? அவருடைய கரத்தை தாண்டி யாரும் நம்மளை ஒண்ணுதான் ஆக்க முடியுமா? அவர் சொல்றாரு, ஒன்னை தொடுறவன் கண்ணின் மணிய தொட்டு பார்த்துருக்கீங்களா? கண்ணை திறந்து உங்க கருப்பு வெளியில கை வச்சு பாருங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கண்ணுல போய் ஒருத்தன் கை வைக்கிறான்னு அர்த்தம். இப்ப சத்துருக்களை குறிச்சு, துரோகம் பண்றவங்களை குறிச்சு, பரியாசம் பண்றவங்களை குறிச்சு நம்ம பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நமக்கு எதிராக எவ்வளவு சூழ்ச்சி நடந்தாலும் அதெல்லாம் அவர் ஆளுகிறார். ஸோ உன்னை தொடுறதுக்கு முன்னாடி என் கண்ணில் தான் கை, அவர் கண்ணில் கை வச்சா சும்மா இருக்க முடியுமா? சும்மா விட்டுருவாரா? புரியுதுங்களா? அப்படிதான் தேவன் இந்த புத்திர சுவிகாரத்தினுடைய மேன்மைகளை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளைகள்ன்றப்ப நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அவருடைய பிள்ளைகள்ன்றப்ப தேவைகள் கட்டாயம் சந்தேகம். அதையும் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். நான் கடவுளுடைய பிள்ளைன்றேன், கடவுள் நீ இவ்வளோ இக்கட்டில் வச்சுட்டாரு, எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, தேவன் இது எதையுமே கண்டு காணாம, அது எப்படி இருக்க முடியும்? என் குழந்தை இருக்குதுன்னா என் குழந்தைக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும், அந்த குழந்தை என்கிட்ட கேட்கணும் அவசியம் கிடையாது. இதை யார் எனக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. நானே அது பிடிக்கலன்னா கூட அதை உட்கார வச்சு அதுக்கு சாப்பாடு ஊட்டுவேன். அது சுகத்தோடு பாதுகாப்பா வாழ்வதற்கான எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு நான் செய்வேன். தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாதுகாப்பை உறுதியும் கொடுக்கிறார். அது ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய அதான் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் தேடாத, நாளைக்கு என்ன சாப்பாடு நீ கவலைப்படாத. ரொம்ப அருமையா என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல துன்மார்க்கனுக்கும் கடவுளை அறியாதவனுக்கும் நான் சாப்பாடு வேலை பதவியெல்லாம் கொடுக்குறேன், நீ என்னுடைய பிள்ளையா இருக்கும்பொழுது நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்னு கேட்குறேன். நம்ம அதெல்லாம் கேட்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. நம்முடைய எல்லா தேவைகளையும் எப்போ எதை கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நம்முடைய பிரச்சனை நாளைக்கே வேணும் நம்ம நினைக்கிறோம். அதான் இன்னைக்கு ஜெபம் பண்ணி நாளைக்கு மாறணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நான் கடவுள்கிட்ட கேட்டு அடுத்த வாரத்தை அவர் எனக்கு மாற்றி கொடுக்கணும், அது நடக்காது. என் பிள்ளை இப்போ எனக்கு பெரிய பைக் வாங்கி கொடுங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வாங்கி தருவேனா? எனக்கு ஃப்ளைட்டு கொடுங்க, அதுக்கு ஆசை இருக்கும், அதை நான் செய்ய முடியாது. அதுக்கு எப்போ அந்த வயசுல என்ன கொடுக்கணுமோ அதான் நான் கொடுப்பேன். எனக்கு ஒரு பெரிய கத்தி வாங்கி கொடுங்க எனக்கு பாதுகாப்புங்க, நான் கொடுக்க முடியாது. அது அந்த குழந்தைக்கு நல்லதா தெரியும். ஆனா எனக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு எது தேவை எது அவசியம். அந்த குழந்தையுடைய நல்வாழ்க்கையில அந்த குழந்தையோட எனக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. இப்ப நம்ம கடவுளுடைய புத்திர சுவிகாரத்தினுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம ஆழமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்து கீழாக நம்முடைய அரவணைப்புல இருக்குது. நமக்கு என்ன வேணும், எப்ப வேணும், எது வேணும், நீங்களாம் ஜெபம் பண்ணி தான் பெற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லை. நீ கேட்கறதுக்கு முன்னாடி நீ கேட்காத எவ்வளவு கொடுத்துருக்காரு அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. கேட்காத பல விஷயங்களுடைய வாழ்க்கையில பாட்டுக்கு வந்துட்டே
ரைட், நீங்க கேட்டதா அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். அவர் கேளுங்கள்னு சொல்றாரு. அதே சமயத்துல இந்த இந்த உலகத்தினுடைய எல்லா காரியத்தையும் அவர் கருத்துல வச்சுக்கிறார். நம்மளை எங்க எப்போ உயர்த்தணும், எங்க வைக்கணும், யாரு கூட சேர வைக்கணும், இது எல்லாத்தையும் அவர் முடிவு பண்றார். அதுதான் நமக்கு புத்திர சுவிகாரம் கற்றுத்தரக்கூடிய அருமையான ஒரு சத்தியம். நான் அவருடைய பிள்ளை, அவருடைய பாதுகாப்புல இருக்கிறேன், அவருடைய அன்புக்குள்ளாக இருக்கிறேன். என்ன நடந்தாலும் அவரை தாண்டி எது நடக்காது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மன்னனோ எவ்வளவு பெரிய ராஜாதி ராஜா இருந்தாலும் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சர்வ ராஜாவினுடைய பிள்ளை. அவருடைய கருத்தை தாண்டி இந்த உலகமோ எதுவுமே என்ன ஒன்றும் செய்யல. இந்த விசுவாசத்தையும் நிச்சயத்தையும் ஆண்டவர் நமக்கு புத்திர சுவிகாரத்தின் மூலமாக அவர் தருகிறார். ரைட், இப்போ நான் புத்திரனா இருக்கிறேன்னா வெறும் அன்பு பாதுகாப்பு மாத்திரம் இல்லை, இன்னொன்று இருக்குது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-10 வசனம் வாசி. எபிரேயர் 12, 5-10. வாசி வாசி. அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் தெரிந்து கொள்ளப்படும் போதும் சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவருக்கு நாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கும் சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை சிறியராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றையாக புத்தன் உண்டோ? எல்லாருக்கும் தெரியும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் சிறியராய் இராமல் தேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிற்றிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவியின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலனென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சித்தார்களே. இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை ரசிக்கிறார். இப்ப இங்க என்ன இருக்குன்றாரு? சிற்றை இருக்குன்றாரு. தண்டனை இல்ல, சிற்றை வேற தண்டனை வேற. அவர் சொல்றாரு, நம்ம கடவுள் எவனை அன்பு கூறுகிறாரோ அவனை சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இதுவும் இருக்குது. தகப்பன் தாம் பிள்ளையை நேசிக்கிறான், பாதுகாக்கிறான். அதே சமயத்துல பிள்ளை தவறு செய்யும் பொழுது பிள்ளைக்கு சிற்றையை கொடுக்கிறான். அதான் உண்மையான தகப்பன். தேவன் அவருடைய புத்திர பிள்ளைகளாக நாம வைக்கும் பொழுது வெறும் அன்பையும் பாதுகாப்பையும் மிக உயர்ந்த பதவியை மாத்திரமல்ல, நமக்கு அவர் சிற்றைகளையும் வைத்திருக்கிறார். அவர் நம்மளை சிற்சிக்கிறார்னு சொல்லும். நம்ம புத்திரனா இருக்கிறனால நம்ம சிற்சிக்கிறார். வேசியின் பிள்ளையா இருந்தா, நம்மளுடைய பிள்ளையா இருந்தா நமக்கு சிற்றை கிடையாது. அவருடைய பிள்ளையா இருக்கிறனால நமக்கு சிற்றைகள் இந்த உலகத்துல நிச்சயம் உண்டு அப்படின்னு எபிரேயர் அந்த சபைக்கு சொல்றார். இது எப்படி நான் அதை புரிந்து கொள்கிறது? இப்போ நம்ம தகப்பன் பிள்ளையுடைய உறவுலேயே நீங்க புரிந்து கொள்ளணும். குழந்தை ஒரு ஆபத்தான ஒரு பள்ளத்தை நோக்கி போதுன்னு சொன்னா நான் கண்டிப்பேன். அப்போ கூடாது, அது உங்க பள்ளம் இருக்குன்னு. அது சில நேரம் அதுக்கு புரியாது, அது அதையும் தாண்டி போகும். இப்போ நான் ஒரு முறைச்சு சொல்றேன், அங்கே போகக்கூடாது, உனக்கு காயம் ஏற்படும். அதையும் தாண்டி அதை விழுக போகும் பொழுது நான் ஒரு குச்சி எடுப்பேன். குச்சி எடுத்து ஒரு அடி காலில் போடுவேன். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீ என்ன கேட்டுட்டே இருக்கிறேன். இது சரியா தப்பா? சரி. நான் அன்பாவே அந்த இடத்துல நான் அன்பா சொல்ல முடியாது, அது அழிஞ்சு போயிடும். அங்கே அன்பு தேவை, அங்கே சிற்றை தேவை. அவர் சொல்றாரு, உன் பிள்ளைய பெரம்புனால அடின்றார் நீதிமொழிகள். தகப்பன் சிற்றையாக புத்திரன் கிடையாது அப்படின்றார். உன் பிள்ளைய நீ பெரம்புனால அடிக்கனால அவன் சாக மாட்டான், அவன் சீர்படுத்திக்குவான் அப்படின்னா. இப்போ நம்ம சீர்படுத்துவதற்கான சிற்றையை கடவுள் நமக்கு தரார். எப்படி ஒரு பிள்ளையை நம்ம சீர்படுத்தி அது தவறான இடத்துல தவறான செயல்களெல்லாம் போகும்போது கவனமா இருக்கும்னு நம்ம சொல்லி அதை நல்ல நிலைக்கு கொண்டு வர்றோமோ, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில பல இடங்களை நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக நமக்கு சிற்றைகளை வைத்திருக்கிறார். நம்ம சில வாழ்க்கையில சில பாவங்கள் இருந்து மனம் திரும்பவும், சில சுபாவங்கள் இருந்து மனம் திரும்பவும், நம்மளை சீர்படுத்துவதற்கும் நமக்கு காயங்களை கடவுள் கொடுக்கிறார், நமக்கு கண்ணீரை கொடுக்கிறார், நமக்கு சில அவமானங்களை கொடுக்கிறார், சில பரியாசங்களை கடவுள் கொடுக்கிறார். இது எல்லாத்துக்கும் ஒரு பின்னாடி ஒரு மகிமையான ஒரு நோக்கம் இருக்கு. யோசேப்பு அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் துரோகம் செஞ்சு குழியில போட்டான். ஆனா அந்த உபத்திரவம் அன்னைக்கு அவனுக்கு அழுகையா வருத்தமா சஞ்சலமா இருந்தது. ஆனா அந்த உபத்திரவத்தின் ஊடாக தான் அவனை எகிப்துக்கு அழைச்சிட்டு போய் எகிப்துக்கு பெரிய அரசனை அவனை ஆக்கி அந்த யாக்கோபுடைய சந்ததி பஞ்சத்தில் ஆடும் பொழுது அவர்களை மீட்கக்கூடிய ஜீவாதிபதியா அவன் இருக்கும்படியா அவனை உயர்த்தினார்.
முழு உலகமும் பஞ்சத்தில் இருப்பதற்கு அவன் அந்த முழு உலகத்தையும் காப்பாற்றக்கூடிய ரட்சகனா அந்த யோசேப்பு போகணும்னா அவன் குழியில விழுகணும், அவன் அடிமையா விற்கப்படணும், அவன் சிறைச்சாலையில் அவமானப்படணும். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததுனாலதான் தேவனது மகிமையின் பிள்ளையாக உயர்த்தப்படும். அதுதான் தானியேல், அதான் தாவீது, அதான் பேதுரு. ஒவ்வொரு வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது கடவுள் சிக்ஷிக்காத எந்த விசுவாசம் இல்லை. வெறுமனே நன்மையை பெற்று பெற்றவர்கள் மாத்திரம் இல்லை, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில சிக்ஷைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறார். சில இடங்கள்ல கடவுள் நம்மளை அளவைப்பார், சில இடங்கள்ல முழங்கால் போட வைப்பார், சில இடங்கள்ல நம்ம நிராகரிக்கப்படுவோம், சில இடங்கள்ல நமக்கு எதிர்பார்க்கப்பட்ட காரியங்கள்லாம் எதிர்மாறா நடக்கும். இதன் மூலமா கடவுள் நம்மை பரிசுத்த பாத்திரமாக வணைவதற்காக அதை செய்து கொண்டே இருக்கார். நம்மளை சீர்படுத்தி அவருடைய பிள்ளையா மாத்துறதுக்கு அவர் செய்றார். தங்கத்தை நெருப்புல போட்டு உருவாக்குனாதான் தங்கமா உருவாகும். அதே மாதிரி நம்முடைய விசுவாசம் புடம் அடையாம நம்மளை நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம். நமக்கு இந்த உலக நிரந்தரம் இல்லை, நமக்கு நித்திய நிரந்தரம், நமக்கு மேலான உலகம் இருக்குன்னு காட்டுறதுக்காண்டி தான் இந்த உலகத்துல கடவுள் அநேக உபத்திரவங்களையும் பலவீனங்களையும் உண்டு பண்ணி, இது உன் இடம் இல்லை, இது உன் ஊர் இல்லை, இது உன் உலகம் இல்லை, உனக்கு இன்னொரு ஒரு மேன்மையான வாழ்வு இருக்குன்ற சிக்ஷையின் மூலமா தேவன் நம்முடைய விசுவாசத்தையும் பரிசுத்தையும் வளர்க்கிறார். அதுக்கு நம்ம குடும்பத்துல சில பிரச்சனைகளை கொடுப்பார், நம்முடைய உடம்புல சில வியாதிகளை கொடுப்பார், நம்முடைய உறவுகளை சில குழப்பங்களை கொடுப்பார், நம்முடைய பாவத்தின் நிமித்தமா பல சிக்ஷைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியதா வரும். ஆனா அந்த சிக்ஷை நம்முடைய நல்லதுக்கு, அந்த சிக்ஷை அவருடைய பிள்ளை என்கிற உறுதியை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் செய்கிறார். ரைட். கடைசியா நம்ம எபிரேயர் 12:16-17 வாசிச்சு நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 16-17 வசனம். தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் தன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அதை சொல்ற சிக்ஷை இருக்குன்றாரு. இப்போ ஒரு ஏசாவுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு முக்கியமான விஷயத்துல இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட செஞ்ச மனிதனுடைய வாழ்க்கை, இந்த புத்திர சுவிகாரத்தினுடைய மேன்மையை உணராம போனவனுடைய வாழ்க்கை எப்படின்றத இறுதியா சொல்றார். நீ ஒழுங்கா புத்திரனா வாழனா உன் வாழ்க்கை ஏசாவை போல இருக்கும். அதான் அவர் சொல்றாரு, ஒருவனும் தேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை கூழுக்காக தன்னுடைய மேன்மையான சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்துட்டான். யூதனுக்கு முதல் பிள்ளை தான் எல்லா சுதந்திரத்தையும் அடைய முடியும். யூதனுடைய தகப்பனுக்கு பிறந்த முதல் குழந்தை தான், அதான் முதல் தலைப்புல சேஷ்ட பிள்ளை தான் தகப்பனுடைய எல்லா உரிமைக்கும் பொறுப்புள்ளவனாக இருக்க முடியும். அது ஒரு பெரிய அங்கீகாரம், அது ஒரு பெரிய கணம். யாக்கோபு கொடுத்த கடவுளுடைய எல்லா ஆசீர்வாதமும் இந்த முதல்ல பிறகுற பிள்ளைக்கு தான். இதெல்லாம் மாம்சத்தின்படி ஏசாவுக்கு இருந்தது. ஆனா ஏசா அந்த மாம்சத்தினுடைய பசியில் அந்த ஒரு வேளை கூழுக்காக அதை தூக்கி போட்டான். கடவுள் எனக்கு அதுக்கு, கடவுளுடைய வார்த்தை எனக்கு அதுக்கு, என் தகப்பனுடைய சொத்து பத்து எனக்கு அதுக்கு, தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு அதுக்கு, எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், கடவுள்லாம் முக்கியம் இல்லை, அவருக்கு நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியாதுன்றதை தூக்கி தான் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டுப்படாத அப்படி நீ இருந்துடாத. ஏன்னா அதான் சொல்றாரு, அவன் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவர் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இதை பழைய ஏற்பாடுல வாசிக்க முடியாது, ஆவியானவர் இங்க எழுதி கொடுத்திருக்கிறார். அவன் வித்து போட்ட அந்த புத்திர சுவிகாரத்துக்காக பின்னாடி நாட்கள் அவன் அழுது புலம்புனான். ஈசாக்கு கிட்ட வந்து அழுகுறான், இந்த ஒண்ணுதான் இருக்குதா, வேற ஆசீர்வாதம் இல்லையா, நான் உங்ககிட்ட மகனா இனிமேல் இருக்க முடியாதான்னா கதறான். சொல்றான், இனி க்ளோஸ், அவ்வளவுதான், இனி உனக்கு எல்லாம் முடிஞ்சு. அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவன் அந்த புத்திர சுவிகாரத்தினுடைய மேன்மையை நடந்து அவன் அதுக்கு பாத்திரமா இருக்கிறான். அவன் அந்த கனமா எண்ணுனான். அவன் ஏமாத்தி வஞ்சித்தாலும் அதனுடைய மேன்மையும் மகிமையும் உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டான். தேவன் அவனுக்கு அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். புத்திர சுவிகாரத்தை நீ அசட்ட செஞ்சு இந்த உலகத்தினுடைய சந்தோஷங்களுக்கு, இந்த உலகத்தினுடைய தற்கால காரியங்களுக்காக இந்த மேன்மையான புத்திர சுவிகாரத்தை நீ கெடுத்து போட்டு வாழ்ந்துடாத. ஏசாவை போல வாழ்க்கை இருந்துடக்கூடாதுன்ற எச்சரிப்பை நமக்கு சொல்றார். அப்ப தேவனது பிள்ளை என்கிற அடையாளத்தை கடவுள் நமக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார், நமக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு உயரிய ஸ்தானத்தையும் கொடுக்கிறார். இப்ப நம்ம புத்திரா இருக்கிறோமா நம்ம கேள்வி கேட்போம்.
அந்த புத்திர சுவிகாரத்துக்கு பாத்திரமா நம்ம வாழ்மா ஆராய்ஞ்சு பார்த்து, ஒருவேளை நம்ம அப்படி இல்லைங்கன்னா, ஆண்டவரே இந்த மேன்மையெல்லாம் எனக்கு தெரியாம இருக்குது, நான் உமது புத்திரனா உமது பிள்ளையா, என்னை பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய சாயலை எல்லாரும் பார்க்கத்தக்கதாக, என்னை பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய எல்லா சுபாவும் வெளிப்படத்தக்கதாக உமது புத்திரனா என்னை மாத்துங்க. இந்த பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளையா இந்த உலகத்தில் நான் சஞ்சரித்து உமக்கு சாட்சியா பரிசுத்தமா நீதியுமா வாழ்வதற்கு உதவி செய்யும் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு இறங்கி அவருடைய பிள்ளைகளாக நம்மை முழுமையாக மாற்றுகிறார். சரிங்களா? ரைட், நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம ஜெபம் பண்ணி